everyone, welcome back to holisticinvestment.in. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகமா நியூ இன்வெஸ்டர்ஸ் கேக்குற ஒரு क्वेश्चन தான் ஆன்சர் பண்ண போறோம். அதாவது SIPல இன்வெஸ்ட் பண்ணா லாஸ்ல போய் முடியுமான்றது தான் அந்த क्वेश्चन. இத நம்ம சிம்பிள் டர்ம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SIPனா என்ன? SIPன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் ரெகுலரா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை இன்வெஸ்ட் பண்றது. அதாவது நம்ம டைம் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி மந்த்லி வீக்லி எது நம்மளுக்கு சூட் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரீக்வன்சில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மெத்தட் தான் SIP அப்படின்னு சொல்லலாம். இதோட ஐடியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை டைம் பண்ணணும் அந்த வரிலாம் தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஓவர் டைம். ஸோ இப்போ பெரிய கொஸ்டினே என்னன்னா, நிறைய பேர் யோசிக்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் SIP போட்டோன்னா லாஸில் போய் முடியுமா அப்படின்றது தான். இதோட ஷார்ட் ஆன்சராக சொல்லணும்னா ஆமாம், முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் உடனே பேனிக் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாப்புலர் மெத்தட் வந்து SIP. அதுலேயும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா கண்டிப்பாக அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூமே ட்ராப் ஆகும். பட் இதில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே, இதில் தான் உங்களுக்கு அந்த SIPயோட ரியல் பவரே தெரியும். நீங்கள் எப்போ அந்த வாலட்டாலிட்டியை ஆக்சுவலி எம்ப்ரேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த SIPயோட ரியல் பவரை நம்மளால் பார்க்க முடியும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஓவர் டைம் என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிடும் அந்த லோஸ்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் SIP மூலியமா இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதம் அந்த ஃபண்டோட வேல்யூ பொறுத்து தான் நீங்கள் யூனிட்ஸ் வாங்குறீங்க. இப்போ சப்போஸ் ஃபண்ட் வேல்யூ கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும், எஸ்பெஷலி ப்ரைஸ் லோவாக இருக்கும் போது. இதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. இது உங்கள் ஃபேவரில் தான் ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி மார்க்கெட் திரும்பி ரிகவர் ஆகும்போது நீங்கள் மார்க்கெட் லோலேயே நிறைய யூனிட்ஸ் வாங்கியிருக்கிறது மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது உங்களுக்கு தான் உங்கள் ஃபேவரில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது மார்க்கெட் லோ ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் SIP ஸ்டாப் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப சீக்கிரம் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பர் லாஸை நீங்கள் ஆக்சுவல் லாஸாக ரியலைஸ் பண்ணிடுறீங்க. இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. SIPன்னு பார்த்தீங்கன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு டிப்பிக்கலி 7 இயர்ஸ் இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் சைக்கிள் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாலட்டாலிட்டி உங்களுக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். பட் அதனால தான் இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க, SIPல இன்வெஸ்ட் பண்ணால் லாஸா அப்படின்ட்டு. ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுவும் எஸ்பெஷலி ஷார்ட் டேர்ம்லேயும் அந்த மார்க்கெட் டவுன் ஆகும்போது நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் பேப்பர் லாஸை ஆக்சுவல் லாஸாக வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க. பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு SIP மார்க்கெட்டில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துமே வெல்த் க்ரோ பண்ண தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து SIP தான். ஸோ எஸ்பெஷலி மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது நீங்கள் காமாக இருந்தாலே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைம் நல்லா க்ரோ ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.